பிஸ்னஸில் நம்ம எல்லாருக்குமே சில சான்சஸ் கிடைக்கும். குவிக்காக சீக்கிரமாக ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரு சின்னதாக தப்பு பண்ணால் போதும், இல்லை சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன கலப்படம் கஸ்டமருக்கு தெரியாது, ஆனால் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு தப்பில் வந்து போய் மாட்டிப்பாங்க. இது வந்து ஒரு பேட்டர்னாகவே மாறிடும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்ம வந்து சீக்கிரம் குவிக் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னொருத்தரை ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிடுவோம். இந்த மாதிரி மனநிலைக்கு போயிட்டு தொடர்ந்து அதை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அவங்க லைஃப்லேயும் அவங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அட்டிடியூடு எந்த மாதிரியான ப்ராப்ளம் பிஸ்னஸ்ங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்றத தான் டொனால்ட் ஆர்கூ அவர்கள் எழுதிய 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஃபெயிலியர் அப்படின்ற புக்கில் 5வது சாப்டரில் பார்க்குறோம். அந்த கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ப்ளே த கேம் க்ளோஸ் டு த ஃபால் லைன். அதாவது தப்பாட்டம் ஆடுறது, கூதலாட்டம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாத்தையுமே தப்பாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அதாவது ஃபால் லைனில் விளையாடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சக்ஸஸுக்கான விதிகளுக்கு கேரண்டி கிடையாது, ஆனால் ஃபெயிலியருக்கான விதிகள் கண்டிப்பாக கேரண்டட் அப்படின்ட்டு சொல்லி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு.